கழகத்தின் வணக்கங்கள். இன்று இந்த வீடியோ வழியாக நாம் கேட்கப் போவது சஸ்பெண்ட் இந்தியா, சஸ்பெண்ட் பார்லிமெண்ட், இந்த வாக்கியங்களை தான் இன்று நாம் பாதிக்கப் போகின்றோம். சில நாட்களுக்கு முன்னால் நமது பாராளுமன்றத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து அங்கு புகைக்குப்பியை வீசி பாராளுமன்றத்தையே களங்கப்படுத்திய ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் இதற்கு முன்னால் பாதித்தோம். அது ஒரு பாதுகாப்பு குளறுபடி என்றெல்லாம் பாதிக்கப்பட்டன. அதற்கு மேலாக சென்று பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த அந்த நபர்கள் எழுப்பிய கோஷங்கள், அது இன்று வரை மக்கள் முன்னால் சரியாக எடுத்துச் செல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தாக்குதல் நடந்த இந்த நாட்களுக்கு பிறகு இன்று வரை உள்துறை அமைச்சரோ இந்தியாவின் பிரதமரோ நாடாளுமன்றத்திற்குள் வரவில்லை. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அவர்கள் வரவில்லை. வந்து இதற்கான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அதற்கு எதிராக இவர்கள் முழக்கங்கள் எழுப்பி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 141 பேர் நேற்றும் இன்றுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் சொன்னேன் சஸ்பெண்ட் இந்தியா. நம்முடைய பிரதமர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னால் தான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் என்று நினைத்தோம். இல்லை, அவர் நாடாளுமன்றத்திலும் வருவதில்லை. நாடாளுமன்றத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்வதில்லை. இறுதியாக ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு நெடிய ஒரு பிரசங்கத்தை செய்வார். அதில் கட்சிகளையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் இழிவுபடுத்தி சில குரங்கு சேட்டைகளை செய்துவிட்டு அவர் சென்று விடுவார். இவ்வளவுதான் அவர் நாடாளுமன்றத்தில் செய்வது. இந்த ஒரு நாடாளுமன்றத்திற்குள்ளால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு எந்த விதமான பதிலோ எதுவும் சொல்லாமல் அதை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சரும் இந்த சம்பவம் ஒரு அரசியலாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, இதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கின்றார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஒருபடி மேலாக நாடாளுமன்ற சபாநாயகர் நமது துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த நாடாளுமன்றத்தின் முக்கியமான பாதுகாப்பு என்னுடையது, இதை நான் அரசுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன், இது என் கையில் இருக்கின்றது பாதுகாப்பு என்று அவர் அரசை பாதுகாக்க முயற்சியில் எடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு சபாநாயகர் ஒரு நாடாளுமன்றத்தை ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சியினர் இவர்களுக்கு இடையே ஒரு சரியான ஒரு நீதிபதி போன்று இருந்து செயல்படுத்த வேண்டிய ஒருவர், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள், எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அவர் பேசுகின்ற அவருடைய கோபமான பேச்சுக்களின் வெளிப்பாடு இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராகவும் ஒரு பாஜகவின் ஒரு உறுப்பினராகவும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கோபங்கள், அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கின்றன. இன்று நமது நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் ஜனநாயகமானது சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதாவது இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்க வேண்டும். ஒரே ஒரு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த நாடாளுமன்றத்திற்குள்ளால் இருக்க வேண்டும். அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளெல்லாம் எந்த எதிர்ப்பும் என்ற விவாதமும் இல்லாமல் அங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். இது இப்போதல்ல, 2014 பிறகு நாம் பார்க்கும்போது இவர்களுடைய அத்தனை செயல்களிலிருந்தும் மிகவும் ஆபத்தான ஒன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னவென்றால் யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா
இப்படித்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய சட்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன. இதை மாற்ற வேண்டுமென்ற முயற்சிகளைத்தான் இவர்களுடைய இந்த 9 வருட கால ஆட்சியில் இவர்கள் சிறிதாக இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தைகளை மாற்றி யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா என்று மாற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் வழியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாடாளுமன்ற முறை, எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டிய அதனுடைய தேவை என்ன என்பதை கூட இவர்கள் புரிந்து கொள்ளாமல், எதிர்க்கட்சிகள் நமக்கு இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறையில் நம்முடைய நாட்டை வழிநடத்துவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு என்ற முறையில்தான் இவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் சொல்ல வேண்டும், நாட்டு மக்கள் கேட்க வேண்டும். அவர் ஒருவர் தான் சொல்லிக் கொண்டிருப்பார், அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அவரை யாருமே கேட்கக்கூடாது. அவருடைய செய்திகளை யாரும் விமர்சிக்கக்கூடாது. அவருடைய அரசை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற அந்த மனநிலையின் உச்சமான எண்ணங்கள் தான் இன்று நம்ம நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. கேள்வி கேட்கின்றவர்கள், அதாவது ஒரு நாடாளுமன்றம் தாக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற வளாகம் 5 அடுக்கு பாதுகாப்புக்கு உட்பட்ட ஒன்று. அந்த 5 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளே நடந்திருக்கின்றது. இதற்கான கேள்விகள், இதற்கான பதில்கள் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கே வரவில்லை. இவர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை மிகவும் சர்வாதிகார ஒரு செயல்முறை வழியாக அவர்கள் எல்லோரையும் சஸ்பெண்ட் செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்கள் குறிப்பிட்ட கால அளவு கூட என்றில்லை, பல கால அளவுக்காக பல சபைகளில் நடக்கின்ற பல சபைகள் கூட இவர்கள் வந்து அமர முடியுமா என்று கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்று நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. கேள்விகள் கேட்பது அவர்களுக்கு பிடிக்காது. அதற்கு பதில் சொல்லும் இடங்களிலும் அவர்கள் இல்லை. காரணம், இங்கு பதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இங்கு நாம் பார்ப்போம், ஒரு பேனா, கருணாநிதியின் நம்முடைய கலைஞர் அவர்கள் பெயரில் ஒரு பேனா 80 கோடி வைத்ததை பற்றி இங்கு என்னெல்லாம் விமர்சிக்கின்றார்கள். அதுபோது கலைஞர் பெயரால் ஒரு படிப்பகம், அதை பற்றி விமர்சிக்கின்றார்கள். ஆனால் 3000 கோடி, 2000 கோடி, 4000 கோடி என்று ராமரும் சோமரும் இப்படி பல பெயர்களில் அவர்கள் சிலைகள் வைத்துக்கொண்டு, பட்டேல் சிலைகள் வைத்துக்கொண்டு நடக்கின்றார்கள். இதை பற்றி விமர்சிக்கவோ இதை பற்றி பேசவோ ஒருவனும் இல்லை. ஏனென்றால் ஒருவேளை பட்டேலை பற்றி பேசிவிட்டால் அது தேச துரோகம் என்றாகிவிடும். அப்படி உயர்த்தி கொண்டு செல்வார்கள். ராமரை பற்றி பேசிவிட்டால் அதுவும் அப்படித்தான். இது ஒரு சிலைகள் வைக்கின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி நமது தேசம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று பத்திரிகை சுதந்திரம் என்பது நமக்கு தெரியும். பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கின்றது, எப்படி அது சிதைக்கப்பட்டு விட்டது. 70% அதிகமான பத்திரிகைகள் கார்ப்பரேட் வழியாக பாஜக கட்சியின் அடிமைகளாக இருக்கின்றனர். இருக்கின்ற சில பத்திரிகைகளையும் அவர்கள் மிரட்டுகின்றார்கள். இல்லை என்றால் மிரட்டி அவர்களால் அதை பணிய வைக்க முடியவில்லை என்றால் அந்த பத்திரிகையை ஒட்டுமொத்தமாக வாங்கிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடு, அதாவது எல்லா இடங்களிலும், நாடாளுமன்றம், மாநிலங்களவை, சமூகத்தில் மக்களுடைய வாழ்க்கை நிலை, எல்லா இடங்களிலும் இன்று ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு சர்வாதிகாரம் எங்கும் தலைவிரித்து ஆடுகின்றது. இதற்கு எத்தனையோ, இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். இருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள் இப்படி, அதாவது இப்போது நம்முடைய பிரதமர் பெயரில் ஒரு லோன் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். விஸ்வகர்மா லோன் என்று நினைக்கின்றேன். விஸ்வகர்மா என்ற அந்த திட்டத்தின் வழியாக 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பத்திரிகைகள் பார்த்தோம், விளம்பரம் செய்யப்பட்டது. அதை பற்றி பேசிக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இதை விண்ணப்பிக்க செல்கின்ற இடத்தில் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள்.
2024 தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த 1,00,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கட்ட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி ஒரு திட்டத்தை இவர்கள் செயல்படுத்த முயற்சி எடுக்கின்றார்கள். அதாவது இந்த திட்டத்தின் வழியாக தங்களுடைய தேர்தல் விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசின் பணத்தில் செய்யப்படுகின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை விண்ணப்பிக்க செல்பவர்களிடம் இந்த அடுத்த 2024 தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த 1,00,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கட்ட வேண்டியதில்லை என்று எவ்வளவு கேவலமான முறையில் அரசின் திட்டங்களை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்து செல்கிறார்கள் என்பதை பாருங்கள். இது நேரடியாக நடந்த ஒரு சம்பவம். இதை நானே நேரடியாக கேட்டேன். இப்படி இவர்கள் சொல்லி தங்களுடைய தேர்தல் வியூகங்களை எல்லா விதத்திலும் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எதிர்த்து இவர்களுக்கு எதிராக எதையும் யாரும் பேசிவிடக்கூடாது. குறிப்பாக மக்கள் முன்னால் இவர்களுக்கு எதிராக யாரும் எதையும் சொல்லிவிடக்கூடாது. மக்கள் எதையும் அறிந்துவிடக்கூடாது என்ற நடைமுறைதான் இவர்களிடம் இருக்கின்றது. அந்த நடைமுறையில் ஆரம்பம் துவங்கிவிட்டது. 2014 அதை துவங்கிவிட்டது. நாங்கள் சொல்வோம், நீங்கள் கேட்க வேண்டும். எங்களை எதிர்த்து கேள்விகள் கேட்கக்கூடாது. நாங்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்களை எடுத்து விவாதிக்கக்கூடாது. அதை எதிர்க்கக்கூடாது. அதற்கு எதிராக போராடக்கூடாது. இப்படி எல்லாமே அவர்கள் மனதில் இருக்கின்றன. அதைத்தான் இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சஸ்பெண்ட், அதாவது இந்தியா சஸ்பெண்ட். இவர்களுடைய செயல்பாடுகள் இப்படியே சென்று கொண்டிருந்தால் எம்பிக்கள் மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல சஸ்பெண்ட் ஆகும், இந்தியாவே சஸ்பெண்ட் ஆகிவிடும் ஒரு நாள் நிச்சயமாக. செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றன. இந்த செயல்பாடுகள் அசிங்கமான, உண்மைக்கு புறம்பான செயல்பாடுகள். எவ்வளவு வேகமாக செயல்படுத்த முடியுமோ அது அவ்வளவு சீக்கிரமாக ஒரு இடத்தில் சென்று அது அடங்கி அப்படியே நின்றுவிடும். அப்போது நமது நாடு சஸ்பெண்ட் செய்யப்படும் என்பதுதான் உண்மை. இந்தியா சஸ்பெண்ட் என்றால் அதுதான். இவருடைய அராஜக போக்கினால் இந்த நாட்டின் வளர்ச்சியானது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு முனையில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அங்கு நின்றுவிடும். இதெல்லாம் நடக்கப் போகின்றது எதிர்காலத்தில். அதனால் இவர்கள் எல்லா விதத்திலும் அவர்களுடைய தவறுகளை, அவர்கள் செய்கின்ற அக்கிரமங்களை, அவர்கள் செய்கின்ற அராஜகங்களை மக்கள் அறியாமல் இருப்பதற்காக மதம் என்ற ஒன்றை மக்களின் மனங்களுக்குள்ளால் புகுத்தி அதன் வழியாக நம்முடைய நாட்டை இவர்கள் சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய ஜனநாயகத்தை இவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பதை மாற்றி யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா என்பதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் இந்த 10 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை நம்முடைய எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை. நம்மை நாட்டில் இருக்கின்ற பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய நீதி பீடங்களும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நாட்டை ஒற்றை ஆட்சி தலைமுறைக்கு இவர்கள் ஒற்றை தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்றார்கள். ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு இனம், இப்படியெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக, ஒரு பெரும்பான்மை மக்களிடமிருந்து ஆதரவுகளை திரட்டுவதற்காக இவர்கள் மதத்தை கையில் எடுத்து நாங்கள்தான் மதத்தின் பாதுகாவலர்கள் என்ற முறையில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை எவனாலும் பாதுகாக்க முடியாது. அவர் தன்னைத்தான் பாதுகாக்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பதற்கே வாய்ப்பில்லை. மதங்கள் என்ற பெயரில் கடவுளை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று எவன் சொல்ல வந்தாலும் அவனை விரட்டி அடியுங்கள். மதம் ஒரு நாளும் உங்கள் சமூக வாழ்க்கைக்குள்ளால் வந்து உங்களை சீரழிக்க நினைத்தால் அந்த மதங்களை தூக்கி எறியுங்கள். மனிதம் ஒன்று மட்டும்தான் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கும், நம்முடைய நாட்டின் அமைதிக்கும், நம்முடைய மக்களின் எதிர்கால சந்ததியின் வளர்ச்சிக்கும் உதவும் என்பதை புரிந்து அன்புடனும் மனித நேயத்துடனும் மனித பண்புடனும் நாம் வாழ முயற்சிப்போம். நம்முடைய ஜனநாயகத்தை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த சீர்கட்ட மனிதர்களை நாம் இந்த நாட்டிலிருந்து விரட்ட முயற்சி எடுப்போம். நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்போம். நம்முடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்போம். யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பது
பல மாநிலங்களின், பல மொழிகளின், பல மக்களின் ஒன்றிணைப்பான ஒரு தேசம்தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது தான் நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பலவிதமான பண்பாடுகள் எப்படி இருந்தாலும் இந்தியா என்ற பெயரில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கின்றோம். அதுதான் நமக்கு பெருமை. அதை நாம் என்றும் சிதைக்க விடாமல் பார்த்து கொள்வோம். யூனியன் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா என்று இவர்கள் மாற்ற நினைக்கின்றார்கள். ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே மக்கள், ஒரே இனம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். புரிந்து கொள்வோம். நம்முடைய நாட்டின் வளர்ச்சி, நம்முடைய மக்களின் மகிழ்ச்சி அனைத்தும் உங்கள் கைகளில் இருக்கின்றன என்பதை புரிந்து நமது நாட்டை பாதுகாக்க நாம் உறுதிமொழி எடுப்போம். நம்முடைய நாட்டை நாம் பாதுகாப்போம், நமது மக்களை பாதுகாப்போம். எதிர்கால சந்ததியினருக்கு அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு நாட்டை நாம் கொடுப்போம்.